வணக்கம். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டி. வணக்கம் தனுஷ் சார். இப்போ ஒரு சின்ன பிரேக் விட்டோம்ல பிஸ்கட் சாப்பிடுறதுக்கு. அந்த பிரேக்ல உங்க அம்மா ஏதோ கூப்பிட்டு உடனே போட்டு பேசிட்டு இருந்தாங்களே, என்ன பேசிட்டு இருந்தாங்கம்மா? யாமினி சித்தியை பார்த்து அதிகமா பேசாதன்னு இவ்வளோ சேட்டையை பாருங்களேன். யாமினி சித்தியை பத்தியா நீ அங்க அதிகமா பேசாதன்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா வேற என்னடா சொன்னாங்க? சொல்லி சொல்லு. அப்பதான் அவ நீ அதிகமா பேசாத அதையும் சொல்லிட்டாங்களா? யார பத்தி தான் பேச சொன்னாங்க? ஓகே, கை தட்டி இருக்கையா தம்பி. ஹாய், வணக்கம். ஓகே, உன் பேர் என்ன தம்பி? சிவா ஆசிஸ். சிவா ஆபீஸ் போறாரா? சிவா அம்மாட்ட இது கொடுங்க, மைக் கொடுங்க. நீங்க இவரை பார்த்தாச்சுன்னா என்ன ஹீரோ மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆரியா மாதிரி தான் இருக்கான். சரி, இன்னைக்கு இந்த எபிசோட்ல இவனை ஆரியான்னு நினைச்சுக்கிடுவோமே, சரியா? ஆனா நீங்க யாரியான்னு கேட்டப்படாது. ஓகே, உங்க அப்பா பேர் என்னம்மா? ஆரியா. நட்ராஜன். அவங்க அப்பா என்னம்மா, என்ன வேலை பார்க்காங்கம்மா? அப்பா கிட்டதான் கேட்கணும். நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்ல. அப்பா நீ எந்த வேலை பாக்குற? இல்லப்பா, உனக்கு தான் தெரியுமே நான் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவேன்னு. வீட்டுல உட்காந்து கம்ப்யூட்டரை நோண்டிட்டு பாரு. இவர் வேலையே தம்பியா, வீட்டுல உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுறாரு. அவ்வளவுதான். இதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பயங்கரமா தடுக்கு பிளாக்ல பண்றான் அவன். தம்பி பயங்கரமான தற்காப்பு கலையெல்லாம் கத்து வச்சிருக்காரு. ஆமா, அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? அவன் கராத்தே கிளாஸ் போயிட்டு வந்து டெய்லி நைட்டு ஒரு அந்த பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டு ஒரு 15 ரவுண்ட் என் கூட ஃபைட் பண்ணாதான் தூங்குவேன்னு சொல்லி அட முடிப்பான். அடி வாங்கணும் சார் டெய்லி. உங்க கூட? ஆமாம். உங்க அப்பா கூட ஃபைட் பண்றியா? வாங்க, இறங்கிக்கலாம் வாங்க. இப்போ உங்க அப்பாவும் நீயும் ஃபைட் பண்ண போறீங்க, நாங்களாம் பார்க்க போறோம். அப்படியே மைக் டைசன் மாதிரிலாம் குத்துறான். சரிம்மா, நீங்க சொல்லுங்க. தம்பி மேல வேற என்ன கம்ப்ளைண்ட்டுங்க? கடைக்கெல்லாம் போனோம்னா அவனுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவான். அவங்க அம்மாவுக்கு எதுவும் வாங்கன்னா வாங்க விட மாட்டான். உடனே வீட்டுக்கு போனோம்பா. ஏன்னு கேட்டா அவங்க அம்மாவை பிடிக்காது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படியே தம்பி, உங்க அம்மாவுக்கு ஜாமான்லாம் வாங்கும்போது வாங்க கூடாதுன்னு சொல்லிடுவியோ? ஏன், என்ன காரணம்? ஆனா நான் ஒரு தடவை சொல்லிட்டா அவங்களும் கேட்க மாட்டாங்க. வாங்கிட்டு தான் போனோன்னு அங்கேயே வந்துருவாங்க. நானும் வெயிட் பண்ணிடுவேன். ஓ, என்ன இது வேற எது தேவையில்லாத பொருள் இது வாங்குறாங்களா? போன வாரமே ஒரு பேக் வாங்கிடுவாங்க, மறுபடியும் ஒரு பேக் வருவாங்க. எங்க அம்மா ஒரு பேக் பைத்தியங்க. பாட்டு எப்பா பாரு புது புது பேக்கா வாங்கி வர்றேன். எத்தனை பேக்குமா வச்சிருக்காங்க? 20 இருக்கும். ஏங்க, ஒரு ஆளுக்கு 20 பேக்கா இருக்கும்? இல்ல சார், 20 பேக்லாம் இல்ல. 18. போன வாரம் 1 வாங்கினேன், அதுக்காக அவன் அப்படி சொல்றான். உங்க வீட்டுல வெட்டியா செலவு பண்றது யாரு தம்பி? உங்க அப்பாவா உங்க அம்மாவா? அப்பா. ஏன் இப்ப கடைசி என்ன தேவையில்லாத செலவு பண்ணாரு அவரு? டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்டு வருவார். ஏன் வீட்டுல சாப்பாடு சரியில்லையா தம்பி? வீட்டுலாம் நல்லா தான் சமைக்கிறாங்க. வீட்டுல நல்லா தான் சமைக்கிறாங்க. இருந்தாலும் எங்க அப்பா வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அப்படியே ஹோட்டல்லே சாப்பிட்டு எல்லாம் வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து யாராவது பார்க்க வருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க டெய்லி? இல்லை டெய்லி இல்லை, வீக்கெண்டு எப்போது வருவாங்க. சரி, பார்த்துட்டு அவங்க கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவோம். அது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுவேன். அவனுக்கு வாங்கி தரலங்கிற கோவத்தினால அப்படி சொல்கிறான். உனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறா? ஹலோ, விட்டுட்டு சாப்பிட்றப்போ ஒரு பீஸ் இவனுக்கும் அவனை விட்டுட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டேங்கிறதுனால கோவம். அவனையும் கூட்டு போனோம்னா ஓகேன்றோம். அப்படியா? அடுத்த வாட்டி உன்னை கூட்டு போய் சொல்லட்டுமா? சரி, இவனை கூட்டு போய் சொல்லிடுறோமா. வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்லை சார், வேற எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ரைட், ஓகே, கை தட்டுங்க. இந்த எஸ்கே மேல யாருங்க குற்றச்சாட்டு சொல்றது? அதான் சார். நீங்களா? ஆமாம். என்ன கம்ப்ளைண்ட் கேளு. என்ன கம்ப்ளைண்ட்பா? காலையில் எந்திரிச்சு சார், காலையில் எழுந்தாக்கா எந்த உடனே ப்ரெஷ் பண்ண மாட்டான். அந்த சோஃபா செட்டில் வந்து படுத்துப்பான். அது நான் திட்டி 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 கை வாங்கினா தான் போய் ப்ரெஷ்ஷே பண்ண போவான். அவனை பார்த்து என்னோட தம்பியும் கேட்டு போனா. இவன் என்ன பண்ணா, வாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பண்றேன். டேய், பல்லு தேய்ச்சியா? எப்போ விளக்குன? இப்போ. தம்பி, உங்க முகத்தை அப்படி கொண்டாங்க பக்கத்துல. ஒரு வாட்டியா மூஞ்சில ஊதுறான். இப்போ அவன் ஊதுனான்ல, பல்லு தேய்ச்சிருக்கானா இல்லையா? பல்லு தேய்க்கல. நல்ல ஒரு அடி பக்கத்துல பா. கொஞ்சம் மோப்பம் போடுறாரு தம்பி. ஒன்று ஏய், ஊத சொல்லல, மோப்பம் உரி. பிடிச்ச மாதிரி இருக்கா?
என்ன ராஜா? சோப்பு போட்டுனே. என்ன சோப் போட்டேன்? வாட்டர்மெலன் சோப். வாட்டர்மெலன் சோப் போட்டியா? வாட்டர்மெலன்ல தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்பை எங்க அப்பா வாங்கி வச்சிருக்காருயா, அதை போட்டு தான் குளிச்சோம். ஆமா. வணக்கம் தம்பி. வணக்கம். ஹாய். ஹாய். நீ 10 வருஷம் ஆச்சு நான் குளிச்சு. குழந்தைகள்கிட்ட அவங்க பெற்றோர் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம கேட்க போறோம். ஜெயராகவ், அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேட்டு உங்களுக்கு வந்து நோ மூவிஸ், நீங்கள் தேட்டருக்கு வரக்கூடாது, டிவி, ஃபோன் எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது, மார்வல் பார்க்கலாம்ல? மார்வல் காமிக்ஸும் பார்க்கக்கூடாது. அப்ப எதுதான் நான் பார்க்கறது? கிளாஸ் மட்டும், ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணு. அதுக்கு மட்டும் அந்த 1 hour 45 minutes உட்கார மாட்டேங்கிற? கண்ணு வலிக்குமா? கண்ணு வலிக்கட்டும். இது எதுக்கு தெரியுமா கண்ணு வலிக்குது? ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கல. இல்ல இல்ல, லைட்டிங்க வந்து உங்க மேல வச்சுட்டு பேய் மணி. இப்போ என் மேலே அப்போ எனக்கு கண்ணு வலிக்கணுமே, மற்ற பசங்களுக்குலாம் கண்ணு வலிக்கலையே, ஏன் உனக்கு மட்டும் கண்ணு வலிக்குது? லைட் வருமா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா படமும் உங்களுக்கு அப்டேட்டடாக தெரியும். பட் என்ன உங்களுக்கு லாஸ்ட் வீக் நேற்று என்ன சிலபஸ் எடுத்தாங்கன்னு தெரியுமா? என்ன ரைம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? நான் இப்போ இனிமேட்டு உனக்கு வீட்டுக்கு போனதுலேருந்து, இப்போ நீ இங்கேருந்து ஸ்டெப் அவுட் பண்ணதுலேருந்து உனக்கு மூவிஸோ டிவி ஃபோன் எதுவுமே கிடையாது. அண்ணாச்சி பின்னாடி இருந்து பார்க்க போகுது. அண்ணாச்சி பார்க்கட்டும். நானும் தான் இப்போ கேட்குறேன். அண்ணாச்சி முன்னாடி தான் நான் கேட்குறேன், சொல்லு. அண்ணாச்சி இங்க வந்து என்ன கேட்க போறாரு, போட்டு கொடுத்துட போறேன். அப்ப அவங்க கிட்ட கொடுங்க, போட்டு கொடுக்க மாட்டேன். போட்டு கூட நீ சொல்லு, நானும் சொல்கிறேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்லியே. இங்க வந்துட்டு இப்படி பேசுறது வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் இங்கே வச்சு பேசுகிறேன். காது கேட்கலையா? காதுக்குள்ள ஈ போயிடுச்சா? என்ன வெளிச்சம் கண்ணில் அடிக்குது. வெளிச்சம் ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன போய் ஒரு டீ சாப்பிட்டு வரக்குலங்க, என்ன நடக்கு? இல்லை இல்ல, நான் இனிமேல் மோட்டு பாட்டிலும் பார்க்க கூடாதான், கிட்ஸும் பார்க்க கூடாதான், படமும் பார்க்க கூடாதான். அப்ப எதுதான் நான் பாக்குறது? டிவி. அப்ப என்னதான் பாக்குறது? அவனுக்கு என்ன படிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லுங்க. நான் மத்ததையும் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். இனிமேல் கவனிக்க ஆரம்பிச்சு. ஆமா, தம்பி வந்து இனிமே கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்ல பையனா மாறிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க டிவி பார்க்க விடுங்க, பார்க்காம விடுங்க, அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டாப்ல. கையை தட்டிடுங்க ஒரு வாட்டி. உங்க வீட்டுல இருந்து யாரோ பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா? என்ன சைலேஷ், எப்படி ஆன டான்ஸு? நான் நல்லா தான் ஆடினேன். நீ நல்லா ஆடலையே, அதுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளோதான். உனக்கு எதுவுமே கிஃப்ட் எதுவுமே தர மாட்டாங்க, உனக்கு எதுவுமே கிடையாது. உனக்கு எதுவுமே தர மாட்டாங்க? எனக்கு தருவாங்களே, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி தர போகிறது இல்லை, எல்லாமே பாப்பாக்கு தான். தங்கச்சி இது எந்த தானே? தங்கச்சி இது இது என் தங்கச்சி தானே. இது தெரியாம வந்து தொங்கச்சு. ஹலோ, பதில் சொல்லுங்கம்மா. சொல்லு. இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி தர போகிறது இல்லை, எல்லாமே பாப்பாக்கு தான். உனக்கு சொப்பு கிடையாது. பாப்பா கொடுக்க மாட்டா, அது அவளுக்கு தான் எல்லாமே. ஒரு திங்ஸ் கூட அவ கொடுக்க மாட்டா. சரி விடுங்கம்மா, இப்போ கிஃப்ட் கொடுக்க கூடாது, அவ்வளோதானே? ஆமா, கொடுங்க. அவன் கிஃப்டை போடுவானே, தங்கச்சிட்டே கொடுத்துருவோம். நீ உன் தங்கச்சிட்ட கேட்டு வாங்கிக்கப்பா, சரியா? தம்பி, உங்க அம்மா ஏதோ ஒன்று உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்களா? என்னன்னு கேளு. எனக்கு வந்து 2 பையன். இவனுக்கு வந்து பொம்பளை ட்ரெஸ் போட்டு அந்த பெண்ணோட இதை பார்க்கணும்னு ஆசை. ஸோ அவனை பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவன் பண்ண மாட்டேன்றான். பண்ணுறா, ப்ளீஸ்ரா. போட மாட்டேன். ஏன்? பாப்பாவோட ஆசை தானே அது. பாப்பாவோட ஆசை நிறைவேற்ற மாட்டியா? போட்டு ஒரே ஒரு வாட்டி லிப்டிக் போட்டு ஜடையை வச்சுக்க சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைடா, உங்கள் அப்பா வந்து பொண்ணே பிறக்கலேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவருக்காக ஒரே ஒரு வாட்டி போட்டு காமிச்சிடறேன். ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படி டக்குன்னு கழட்டிடுவோம். ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி எனக்காக. யாரெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு காட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அன்னை டேட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் இருக்கு. யாருக்கு வேணும்? நீ போட போறியா? வாடா செல்லப்படி, வாடா. ட்ரெஸ் எல்லாம் கைட் மாட்டேன், மேலே சும்மா மேலே விட்டுருந்தா. ஓ, இவன் பிரச்சனை ட்ரெஸ் கலத்துறது தான் இருந்திருக்கு. பொம்பளை பிள்ளைலாம் பாவம். இருடா, தூக்காதலாம். நீ என்னடா ரம்பாவா? துணியை தூக்க. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் இரு. ஓடி போனாரு.
கிஃப்ட். அடுத்து யாருக்கு வேணும் ஐயா தம்பி? பெரிய கிஃப்ட் போடுறியா? தள்ளணுமா? வெரி குட். கை தட்டிங்க அவனுக்கு. தம்பி நீங்க லாஸ்ட் சான்ஸ், பை சான்ஸ். ப்ரோக்ராம் முடிய போகுது. பெரிய கிஃப்ட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். தம்பி இது உள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? gift வேணும். இது உள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு தெரியுமா? பெரிய ரிமோட் கார். என்ன சொல்ற? லாஸ்ட் சான்ஸ். வேணாம் எனக்கு வேணும். யோ உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாயா. போங்க. உனக்கு வேணுமா? ஏ இது உள்ள போவாதங்க அந்த dress. வாடா 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 வாடா. உனக்கு அண்ணே டேட்ஸ் கிஃப்ட் ஒன்று. நான் உங்கள் அப்பாட்ட ஒன்று கொடுத்துரு. தம்பி இப்போ என்ன பண்ணுறது ஐடியா? gift வேணும். நீ மேலெல்லாம் போட வேண்டாம்டா. இவனை மாதிரி மேலே போட்டுக்க. இந்த வாட்டி ஒரு வாட்டி போட்டுக்க. எப்படி லைட்டாக கையை மட்டும் உள்ளோடு. நோ லைட்டா நோ லைட் எந்த பாரு. ஏன் கை நோ தான் நோ ஏன் கை தாண்டா இருக்கு. ஒரே நிமிஷம் அப்படி விட அப்படி விட அப்படி விட. உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அது தராமல் ஓடிடுவாங்கடா. வேற ஆள் கொண்டு போயிடும். அதுதான் சொல்கிறேன். லைட்டை கை தூக்கு. சிங்கி சிக்கா சிங்கி சிக்கா சிங் சிக்கா சிக்கா. வட 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 இறங்கு. ஒரு நிமிஷம் இருக்குடா. அவ்வளவு தாண்டா. இப்போ அருவம் பாருங்க நம்மளால ஆட்டம். வேணாம் எனக்கு வேணாமா? என்ன ஏய் வாடா தம்பி. இது ஒரு நிமிஷம் போட சொல்லிட்டா அவனை. எடு. நீ அழகா போட்டிருந்தல, நல்லா தானே இருந்துச்சு. பெரிய கிஃப்ட் வாங்கியிருக்கல. ஆமாம் இவன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுமா தம்பி. போடு. ஆ ஏன் போட மாட்டேன்னு கேளு. ஏன் போட மாட்டேன்? சரி இருந்தாலும் கைக்குள்ள அவன் விட்டுட்டான் பார்த்தியா? அதனால அவனுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துருவோமா? வச்சுக்கிறா வச்சுக்கிறா வச்சுக்கிறா. உனக்கும் கிஃப்ட்டுடா. கை தட்டி இருக்கப்பா தம்பிக்கு. ஆமாம் இப்போ நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் வந்து ஒரு வீடியோ, எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு காட்ட போகிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் வர்ற டைலாக்கை அப்படியே யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. ஓகே முதல்ல சார்பேட்டா பரம்பரை உங்களுக்கான வீடியோ இதோ. ராம செம்தியால அடிச்சா எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சானுங்க. முன்னாடி யாரில் ஆட்டத்தை பார்த்து ஓடு போயிருந்தாங்களோ அவனுங்களே என்ன பார்த்து பாக்ஸிங்க பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்கடி. உட் மூமெண்ட் வரல, டிபெண்ட் வரல, மூலையில் இருக்கிறது உடம்பு கேட்க மாட்டேது. நான் செத்து போயிட்டா. இதே மாதிரி அழுதுகிட்டு அப்படியே சொல்லணும். சரியா? இப்போதைக்கு நான் தான் உன் ஒய்ஃப். ஆனா லேடி மாதிரியே தெரியல. லேடி மாதிரி தெரியல. எப்படி தெரியுது? என்ன மாதிரியே தான் தெரியுது. உன்ன மாதிரியே தெரியுதோ? 4 அடி பீரோ மாதிரி தான் தெரியுது. சரிம்மா ரைட்டு ஆக்ஷன். அந்த ராம என்ன செருப்பாலேயே அடிச்சிட்டான். கொஞ்சம் வருத்தம் தான். செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அது சொல்லு. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சிட்டாங்களா? சரி அதுக்கு உனக்கு என்னாச்சு? முன்னாடி ஆறு ஆட்டத்தை பார்த்து ஆ வாய பண்ணலாங்களோ அவங்களே என்னை பார்த்து பாக்ஸிங்கே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சரி கொஞ்சம் வருத்தம் தான். அப்புறம் ஃபுட் மூமெண்ட்டும் வரல, கிக் பஞ்சும் வரல, மூளையில இருக்கிறது உடம்பு கேட்க மாட்டேங்குது. நான் செத்து போயிட்டான். முதல்ல நீ பாத்ரூம் போயிட்டு வா. நம்ம அதுக்கப்புறம் மற்ற பேசிக்கணும். சரியா? பாத்ரூம் போறியா? போலியா? கை தட்டுங்க கை தட்டுங்க. 2 பேருக்கு சேர்த்து தட்டுங்க. சிவகார்த்திகேயன் உங்களுக்கான வீடியோ இதோ. நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ,
மாப்பிள்ள நம்மளும் கொஞ்சம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம் 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைலாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டா சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளைய கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் மேடம். சொல்றா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. உங்க அப்பா தான் வந்து சூர்யா நடிக்க போறாரு இதுல, சரியா? ஆமா, நீங்க தான் சிவகார்த்திகேயன், 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்களே. ஆக்ஷன். மறதி நீ கண்டுபிடிச்சிப்பீங்களா? இங்கே எக்ஸ்கியூஸ் மீ. பதினெட்டு வயசுல இருக்க பெண்களுக்கு திரும்ப சொன்னாங்க, அரசாங்கனே சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்கள அப்படியே நடக்குது. பள்ளிக்கூடத்து போற பிள்ளைங்களாம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம தாத்து நிறுத்தவும் முடியாதா? விட்டு தள்ளுங்க தம்பி. அப்படிலாம் விடாது மேடம், அப்படிலாம் முடியாது. இதுங்க 16 வயசுல மேல கெடுத்துட்டு முட்டி தள்ளி நியூஸ் பேப்பர் போட்டு அசிங்கப்படுத்திக்க மாட்டீங்க. தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு. என்னடா ஏதோ ரோபோ கிட்ட கொடுத்த டயலாக் ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிச்சுட்டு போயிட்டு அசுரன் திரு தனுஷ்களுக்கான வீடியோ இதோ. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம இரு. பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒன்று போததா எல்லாரும் சேர்றதுக்கு? நான் தான் உங்க பையன், சரியா? டயலாக் பேசுறீங்களா? ரெடி, ஆக்ஷன். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூபா இருந்தா புடிங்கிடுவானுங்க. ஆனா நம்ம கிட்ட இருந்து படிப்பை மட்டும் எடுக்க முடியாது சிதம்பரம். அவனுங்களை நீ ஜெயிக்கணும்னா படி, நல்லா படிச்சு இவன் அதிகாரத்துல உட்காரு. அதிகாரத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனுங்க உனக்கு பண்றதை நீ மற்றவனுங்களுக்கு பண்ணாத. ஒரே வழி வாங்கறதோட அது கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறதும் ஒரே மொழி பேசுறதும் இது போதாதான் நம்ம எல்லாரும் சேர்றதுக்கு. இப்போ நான் என்னப்பா பண்ணணும்? எல்லாரும் கைத்தட்ட சொல்லணும்பா. மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் உங்களுக்கான வீடியோ இதோ. என்ன கலர்னு பேசுற? உன் கலர் மட்டும் இல்லம்மா, உலகத்துல நீ எந்த கலர் பார்க்கனாலும் கருப்பு தேவை. நீ பார்க்குற கண்ணு பாப்பா கருப்பு, அதில் வெள்ளையே ஒரு பொட்டு வந்துன்னு வச்சுக்கோ, ஒரு முழம் பூ கொடுத்து ஓரத்தில் உட்கார வச்சிருவாங்க. ஸ்டாப் இட். இவ்வளோ ஏன் சாமிக்கே கருப்பு தான் பிடிக்கும். கருமாரியம்மன் பேர் இருக்கு, எங்கேயாவது வெள்ளை மாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கருப்பை பற்றி தப்பாக பேசணும் உனக்கு மட்டும் இந்த டைலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேலே. அதிடி கருப்புடைய லெவல். சரியா? எந்த கருப்பாக்குனாலும் கருப்பு தேவை. நீ பாக்க கண்ணு பாப்பா கருப்பு பட்டுண்டா ஒரு மேல பூக்கத்து ஓரமா கழிச்சுவாங்க. கருமாயம்மன் பேருக்கு வேறமாயம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கருப்பை பத்தி தப்பா உனக்கு மட்டும் இல்லை. இன்னொரு கலர் என் காலு கீழே, இன்னொரு கருப்பு தலைக்கு மேல. கருப்பு